ஐயோ இன்னைக்கு அடிக்கிற அடியில் அவள் இப்படி தான் கத்த போகிறா மாறு. இன்னைக்கு நம்ம சூனியக்கார கேள்வி கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைடா கொட காமெடி பீஸு. அதாவது கேம் ஆரம்பிப்போம். அவன் கிடைக்கிறான். அப்படியே செட்டிங்கில் மியூசிக்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சவுண்டை கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். சென்சிவிட்டி எல்லாமே அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கலாமா? சாப்டர் 1. ஆரம்பித்த சீக்க கூட்டுக்குழுக்க போட்டு வச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த பூட்டை திறக்கணும். திறக்கிறதுக்கு கீ எங்கே? எல்லா கேம்லேயும் கூட்டில் அடிச்சு வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் கீயை கிட்டே வைக்கிறானுங்க. இதுக்கு எதுக்குடா கேம் உருவாக்குறீங்க? ஸோ சொறி அடிக்கணும் குறி பார்த்து. முடிஞ்சு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு குடிஞ்சு அப்படியே எடுத்துரும். எடுத்த சீக்க அதை வந்து திறந்துட்டு போவோம். கொஞ்சம் இடம் புதுசு சுட்டி கதவு தோன்றதுக்கே நம்ம சுற்றி பார்க்குறோம். மேலே வந்து புகை நம்ம புது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இது என்னது? ஐஃபை அடிக்கட்டுமா? அடிப்போம். ஐஃபை கிட்ட கூப்பிட்றாடே. தொடக்கூடாதான். தொட்டால் என்னடி பண்ணுவேன்? தொடுவடி. ஓ அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். உன்னை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ நான் கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது என்ன மூக்கு? ஓ இந்த மூக்குக்கு தான் சொக்ஸ் தேவை. அந்த கரும்பு பிடிச்ச நாற்றை பிடிச்ச அந்த கிளவியோட சொக்ஸை இது மோந்து பார்த்து தான் இது அந்த கதவையை திறக்குமா? இது என்ன கரும்பு பிடிச்ச செக்யூரிட்டியோ தெரில, செக்யூரிட்டி சிஸ்டமோ தெரில. ஸோ இந்த சொக்ஸு, அந்த நாற்றை பிடிச்ச சொக்ஸு இங்கே தான் இருக்கும். அவள் கழுவாமல் வச்சிருப்பாள். அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூக்கில் சொருகிறோம். ஸோ இவன் யார்? இவன் என்னடா கட்டப்போ மாதிரி இருக்கிறான்? என்னடா முறைக்கிற? இன்னும் உனக்கு இருக்குது வைத்தியம். இரி வாரேன். ஸோ இங்கிட்ட என்னமோ கோயின் இருக்குது. கோயின் என்னது இது? ஸோ இது வந்து டோர் ஓப்பன் ஆக்குறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இது கீழே போட்டு வச்சுட்டு வரும். அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கரும்பு பிடிச்ச சொக்ஸை போட்ட சீக்கிரம் இது மூந்து பார்க்குது. பார்த்தீங்களா? நாத்தமா இல்லை, இன்னும் கரும்பு பிடிச்ச செக்யூரிட்டி சிஸ்டம்டா இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததே காரணம் இது தான். ஸோ இது திறக்கிறதுக்கு நம்ம க்ரோபார் தேவை. அந்த க்ரோபார் இங்கே இருக்குன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை எடுக்க நான் கீழே போகணும். அவளும் கீழே தான் இருப்பான். இப்போ நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு அந்த க்ரோபார் எடுக்கணும். ஸோ அந்த க்ரோபார் எடுக்கலாம். அந்த கிளவி கத்துறா. ஹிஹிஹிஹி. முன்னாடி சிரிப்பது கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ கீழே இல்லைன்னா அவள் கண்டிப்பாக மேலே போகிறா. பார்ப்போம். அவன் தான் போகிறான். என்னடா பார்க்குற? என்ன எப்படி பார்க்குறானே? சைட் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எடுத்துகிட்டு போவோம். அப்படி வந்துட்டோம். என்னடா இங்கே பண்ணி கொண்டிருக்கிற? அது ஒன்றும் இல்லை கிளவி. குழம்பு கறி ஆக்குறதுக்கு ஸ்பூன் மிஸ்ஸிங்கு. அதுதான் தேடி கொண்டு இருந்தேன். கிடச்சிட்டு. நோ தேங்க்ஸு. கிளம்பு. ஃபோர்க்கை வச்சு உனக்கு குழம்பு கறி ஆக்கலாம். இதை நான் நம்பணும். நல்லம்டா. ஓடி கிளவி. என்னடி துரத்துற? ஸோ இது நமக்கு தேவை கதவு திறக்க. ஸோ நான் அது சரி கீழே தான் போடணும். இப்போ அவள் வாராளா இல்லையான்னு கூட தெரில. ஐ திங்க் வாரா சவுண்ட் கேட்குது. நீ எப்படிடா வெளியே வந்த? ஏம்மா என் கையில மாட்டிராத, உன்னை கொன்றுவேன். கொள்ளுவியா? பெஸ்ட்டுக்கு கிட்ட வந்து தொழுடி பாப். நீ அப்படிக்கா வந்த, நான் இப்படிக்கா போவேன். ஹே பிக் பிரெயின். நீ என் கையில மாட்டுவடா. உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது. நான் இதை போயிட்டு கீழே போட்டுட்டு வரேன் டோர் கிட்ட. ஸோ சேஃப்டி ஃபெஸ்ட். அப்போ ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே கீழே போயிட்டு க்ரோபார் இருக்குது, அதை எடுப்போம். ஸோ வாராளா இல்லையான்னு கூட தெரில. ஹைட் கொடுக்கலாமா இல்லை வேணாம்? வருவாளா? எட்டி பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கா? மேலேயா கீழேயா? மேலே போல். ஐயோ இங்கால வாராளே. நான் நினச்சி அங்கால வருவான்னு மேலால். ஸோ வாராள இல்லையா? திரும்ப மேலே போகிறான். ஸோ நம்ம மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த க்ரோபாரை வச்சு அந்த இதை ஓப்பன் ஆக்கிடுவோம். மேலே ஒரு இது இருந்துச்சு பங்கர் மாதிரி. ஸோ இதை ஓப்பன் ஆக்கிட்டு க்ளொக்கோட பாஸ்வேர்டு என்னதுன்னு பார்ப்போம். சரியான டைம் ஒன்று வைக்கணும். ஸோ அது டைமு என்ன போட்டு இருக்கு? டைம் 10:45. ஸோ க்ளொக்கு இங்கே தான் இருக்குது. இது 10:45 போட்டால் க்ளொக் ஓப்பன் ஆகிக்கும். க்ளொக்கு. ஸ்பூன் இதுக்கா? சரி ஸ்பூனை வச்சு இந்த டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனை எங்கேயோ தூக்கி போட்டனே. இங்கே தான் போட்ட போல். இதான் அது இருக்குது. இந்த கிளவி வேறு இப்போ வருவானே தெரியாது. டிடீஸ்னு வாரா சொல்லாமல் கொள்ளாமல்.
ஸோ வரவாளா வரல. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் டைமை வைப்போம். 10:45 5 வைங்க தம்பி, பொறுமையா. ஓட்டடக்கு இவன் வேற வாழாலே. டே அதுக்கிட்டு பக்குடா பிடிச்சிட்டாலே. ஒரே ஒரு லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ், முடியலை. ரொம்ப நல்லது. இப்போ நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட, இதை தின்னு. அதுக்கப்புறம் தான் உன்னை தின்ன முடியும். அப்படியே திண்டுட்டாலே திரும்ப வருவேன்டி, திரும்ப வருவேன். திரும்ப வந்து அந்த க்ரோபாரை திறந்து டைமை பார்ப்பேன். முடியலை. இப்போ என்ன டைம்? 1:25 சாரி 1:25 தான் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ஸ்பூனே எடுத்துக்கிறேன். இதை எங்கேயோ கீழே போட்டானுங்க. ரீஸ்போன் வேறு கொடுக்குறா. இவன் வேற வாராளே. அப்படிக்கா போயிட்டு வண்டி இப்படிக்கா வந்தா சம்டைம் பக் ஆகுது மக்களே. அங்கிட்டு பிடிப்பட்டதுக்கான அங்கிட்டு பக்கு. நான் முன்னுக்கு போல அந்த பித்தி பட்டு நின்றுட்டேன். இல்லாட்டி வெள்ளை நீ பிடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒருத்தா சொல்றோம். அவ்வளோ கேவலமாக போயிட்டேடா. கதவை தொட்டு அப்படிக்கா போகிறேன். விடவே மாட்டேங்கிறா. ஸ்லோவாக தான் வாரா. இருந்தாலும் அப்படியே அந்த நம்ம இந்த வழியில் போகிறோமோ அந்த வழியாலே அப்படியே வாரா. ஏதோ ஓப்பன் ஆகி மாதிரி பின்னுக்காலே வாரா. இப்போ நான் மேலே தான் போகணும். போகலாமா வேணாமான்னு பார்க்குறேன். அவன் வாரா போல. ஐடி கொடுக்க சொன்னா கூட செக் பண்ணுறாளே. வாரா. டேய் தம்பி, எங்கடா ஒழிஞ்சிருக்க? என்னோட வாசத்தை பாக்குறியா? கரும்பு பிடிச்ச வாசண்டி போடி ஆகிடு. பல்ல ஒரு வருஷமா தீட்டு இருக்க மாட்டா. போயிட்டாளா? பொறுமையா போறா கிளவி. குடிக்க போக்கலாம் மட்டும் ஸ்பீட்ல வாரா. போயிட்டா போல. நம்ம கிளம்புவோம். ஸோ பீட்டாலா இல்லையா? டோரை சாத்திட்டு வேற போறா. நான் போனேன். அப்படியே போவோம் நம்ம மேலே. ஸோ நம்ம மேலே போய் டைமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 1:25. ஸோ 1:25 வச்சாலே சரி. 1:25 சரி. சரியா? இந்த கர்மம் பிடிச்ச காக்கா டைமை வச்சு ஒரு 2-3 செகண்ட்ல வருது. வச்ச சீக்கிரம் வராதா கர்மம். திரும்ப விட்டாலே. டேய் எங்கடா ஓட்ற? உன்னை விட மாட்டேன். நீ போடி போறதுக்கு. நான் பங்கர்ல போயிட்டுறேன். ஸோ அவள் அப்படிக்கா போயிட்டா. இவன் வேற முறைச்சிட்டே இருக்கான். இவனுக்கு தான் இந்த வைத்தியம். ஸோ இதை வச்சு இவனுக்கு வைத்தியம் கொடுக்க போகிறேன். உனக்கு இன்னைக்கு அவன் வாயில் ஒன்று கவ்விக்கிட்டு இருக்கானே, அந்த கை எனக்கு தேவை. ஸோ அவள் கீழே கண்டுட்டா வாரா. டேய் தம்பி, கொஞ்சம் வாரியா? முடியாதடி போடி. ஸோ அவள் அப்படி போகிறா. ஸோ நம்ம இங்கே தான் வரணும். இவனுக்கு இன்னைக்கு குச்சி வைத்தியம் காட்டும். குச்சி சாவுல நல்லா இருக்கா? சுகமா இருக்கா? உனக்கு ஒரு நாள் இருக்குடா. போடா என்னமா அவனே. ஸோ இப்போ அவன் அந்த கையை கீழே போட்டான். இவ வேற வாராளே. விட மாட்டேங்கிறா. துரத்திட்டே இருக்கா. ஸோ நான் அப்படிக்கா போகிறேன். இவட மண்டையிலே ஒன்று விடுலாமான்னு பார்க்குறேன் என்கிட்ட. ஸோ வேணாம், ஒரு கல் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த i5 விச் ஹேண்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே i5 போடும். இவ வேற பின்னுக்காலே விட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். துரத்திட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் விடவே மாட்டேங்கிறா. இவன் மேலே சுற்ற மாட்டா. அதிகமாகவே கீழே தான் சுற்றுவா. ஏன்னா மிச்சம் கீழே தான் இருக்கு ஐட்டம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இதுக்கு i5 போடுறோம். ஸோ இதுக்கு ஒரு i5. ஸோ கிட்ட கூப்பிட்றா. i5 ஒன்று போடு. போட்டானா? ஓகே. ஸோ இப்போ இந்த சிடி எடுத்துகிட்டு போனால் சரி. சிடின்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு பாட்டு போடக்கூடிய ஒரு சிடி. இதுக்கு என்னமோ சொல்லுவானுங்க, எனக்கு சரியாக தெரில. ஸோ இதை போட்டு அந்த விச்சு அழுந்துக்கிட்டு இருப்பா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, வாங்க காட்டுறேன். இப்போ அவள் இல்லை இங்கே. சம்டைம்ஸ் இந்த ரூம் பக்கம் வருவா. இன்னைக்கு காணும். ஸோ இந்த மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ணுவோம் இதில் போட்டு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம இந்த கபட்டில் போயிட்டு ஒழிஞ்சிக்குவோம். ஒழிஞ்ச சீக்கி அவளே வருவா. எட்டி பார்ப்போம். அவளே வருவான். இந்த மியூசிக் சவுண்டை கேட்டு அவளே வருவா. நான் மியூசிக்கை கொஞ்சம் ஏற்றி பார்த்தேன், ஆனால் எதுவும் கேட்கல. ஸோ இப்போ குறைச்சிட்டேன். வந்துட்டா பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டா. இப்போ இவ கண்ணீர் சிந்தி கொண்டு இருப்பா. மூக்கு சிந்தி கொண்டு இருக்கும்போது மந்திர குச்சி, இந்த மந்திர குச்சை நாங்கள் தூக்கிட்டு போவோம். ஹெலிபோட்டர் இன்னைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. அதுக்கு முதல்ல இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாட்டா என்ன. ஐயோ மகனே, அதை பற்றி
நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஸோ இப்போ இதோட தாள் வந்து எங்கே இருக்குன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு டோர் லொக்காக இருக்கும், ஸ்டெக்காகி. ஸோ அதுக்கிட்ட தான் இருக்குது, அதுக்குள்ளுக்க தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளுக்க போக இந்த ஜிகினா மந்திரக்கல் தேவை. ஸோ இதை எடுத்துட்டு இவ வேறு துரத்தி கொண்டிருக்கிறான். ஸோ நான் ரெண்டாவது ட்ரை போகணும். சரியாக போமா? போயிரு அவ வேற வாராளே போச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ஜிகினாக்கள் வந்து நான் க்ரோபார் எடுக்க போகல பேஸ்மெண்ட்டில் கண்டேன். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு போவோம். பேஸ்மெண்ட் அவ வேறு துரத்துறா போல். இல்லை அவள் இல்லை. ஸோ இங்கிட்ட தான் ஈக்கும், இதை எடுப்போம். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, ஜிகினாக்கள் கிடச்சி விட்டது. ஸோ ஆட்டு போகுதில்லையே. அந்த பேப்பர் இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஃபஸ்ட்டுக்கு அந்த பேப்பரை பார்க்கணும், அப்போ தான் இது வேலை செய்யும். ஸோ இது ஒர்க் ஆகணும்னா நான் திரும்ப மேலே போகணும். இந்த கரும்பு பிடிச்ச வேற பார்த்துட்டேனே, போடி எங்கிட்டு. ஸோ இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயோ தான் அந்த தாள் இருக்குது. எங்கே இருக்குது இந்தா இருக்குது. ஸோ இந்த தாளை பார்ப்போம். நாலேஜா என்ன கரும்பு நாலேஜோ. ஸோ ஒன்றாவது தூக்கி வீசணும். ஸோ செகண்ட் என்ன செய்யணும்? செகண்ட் வந்து நம்ம குளுக்கணும். நம்ம குளுக்கில் அது இன்னைக்கு போகணும். குளுக்குவோம், வந்துட்டோம். ஸோ அந்த மந்திர குச்சிக்காக வேண்டி தான் இவ்வளோ பண்ணுறேன். ஸோ அந்த மந்திர குச்சி எப்படி யூஸ் பண்ணுறது, ஒன்றாவது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பாம்பு ஷேப்பில் இருக்கக்கூடிய சிம்பிளை போடணும். அதுக்கப்புறம் அது வந்து நூலாக மாறிடுமா, கயிறாக மாறிடுமா. ஸோ பார்ப்போம். இதுக்காக வேண்டி தான் நான் வந்தேன், இதுக்காக வேண்டி தான் இந்த தாள் எடுக்கணும். ஸோ இது இப்போ நான் இனியவா கடிக்கிறேன் ரெடி. அஸ்கு புஸ்கு புஸ்கு மாறி விட்டது. என்னை மெஜிக்கால் அது எப்படி மாறணும். இப்போ இந்த டோக்கன் எடுத்து போயிட்டு நம்ம கீழே போடுவோம். இதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ பண்ணேன். அந்த கிளவியை போடணும் ஃபஸ்ட்டுக்கு. அந்த கிளவியை போடுறதுக்கு இன்னொரு மந்திர இது இருக்குது, பேப்பர். அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு மறந்துடுச்சு. இந்த டோக்கனை போடவே பயமாக இருக்கு. அவள் கீழே இருக்கா. கடைசி ரவுண்ட் வேறு இப்படி போட்டு ஓடிடுவோம். அது வேறு புல்லல அந்த சைடில் போமா வேணாம். போவான் என்ன பண்ணிடுவா, அவ்வளோ பெரிய ஆளா அவள். இன்னைக்கு அவளா நானான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டுக்கு இதை போட்டுட்டு போவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு டோரில் போடுவோம். சிம்பிள் என்னன்னு தெரில, அமுக்கி விடுவோம். இதை வந்து ரெண்டாவதுல அமுக்கி விடுவோம். ஓகே, இப்போ மூணாவது சிம்பிள் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த கிளவிக்கிட்ட இருக்கும். அவளை ஸ்டன் பண்ணத்தான் கிடைக்கும். ஸ்டன் பண்ணுறதுக்கு இன்னொரு மந்திரம் இருக்கு. ஸோ நான் தேடிக்கொண்டு போல் இங்கிட்டு கோ அப்புன்னு காட்டுச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா மேலே போகலாம். ஸோ இதுக்கு மேலே தான் அந்த ரெண்டாவது மந்திரம் இருக்குது. ரெண்டாவது மந்திர பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் போட்டிருக்க என்னதுன்னா தண்டர் ஷேப்பில் வந்து நம்ம அது செஞ்சால் அது வந்து யூஸ் ஆகும்னு போட்டிருக்கு. இப்போ இதை வச்சு ஸ்டன் பண்ணல ஒருத்தரை. அதான் போட்டி. இப்போ நான் கிளவியை தேடுறேன். எங்கடி அவ யாரடி? மோகினி இடி வாரேன். அந்திக்கிறா, கண்டுட்டா, வாடி. டேய், உன்னைத்தாண்டா தேடிக்கொண்டு இருந்தேன். நானும் உன்னை தாண்டி தேடிக்கொண்டு இருந்தேன். வாடியா. இது எப்படி யூஸ் பண்ணுற வட்டா? ஓ, ஜஸ்ட் மிஸ் பொக்கோல், ஜஸ்ட் மிஸ் பிடிச்சிருப்பா. இப்படி யூஸ் பண்ணுறது தெரியல. மந்திர கோருக்கு கிளிக் பண்ணணும். ஓகே, அதில் போட்டுச்சு. கிளிக் பண்ணுவோம். இப்போ காலிடி நீ சாவுடி. என்ன ஆட்டம் ஆடினேன், கொஞ்சம் நஞ்சமாக ஆடினேன். ஸோ இப்போ நம்ம இதை டக்குன்னு வச்சிடுவோம். வர முதல்ல ஸ்டன் ஆகிருக்கா இதில் கூட பார்ப்போம் என்னென்ன. சரி, இதை அடுக்கணும். ஸோ இது கீழே வரணும். அது இந்த சிம்பிள் வந்து மேலே வரணும். சரி, தப்பிச்சாச்சு. எக்ஸிட். நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்டோரி ஒன்று போகுது, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதேமாதிரி வீடியோ மிச்சம் போடலான்னு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேம் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ பாய் மக்களே.